Hi friends, நான் திலக். நீங்க பார்த்துட்டு இருக்குது டெக் வித் திலக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு VFX அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இது அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாகவும் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை இது மாதிரியான அனிமேஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது லைவ் அனிமேஷன்ஸ். ஸோ வீடியோ மாதிரியான லைவ் அனிமேஷன்ஸாக எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த அனிமேஷன் அப்ளிகேஷன் எது, ஸோ அதில் என்ன மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய எஃபெக்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக் லைஃப் 3D ஃபேஸ் இதை வந்து ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லிங்க் பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பாங்க என்ன மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன் வர போகுதுன்னு. அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ண உடனே இந்த சைடில் மக்மீன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மக்மீ அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் ரியாக்ஷன் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண உடனே எந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட கேலரியிலேருந்து கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் ஒன்று வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்ஸை டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நிறையா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஓனாக ஃபேஸ் ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு தான் பெய்டு ஆப்ஷன்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணி அதே மாதிரி அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ எக்கச்சக்கமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. என் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நிறைய வந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்டிங்காக போகிற ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து நான் வாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி என் ஃபேஸோட இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி ட்ரெண்டிங் அதெல்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பப்ளிக்காக ப்ரைவேட்டானு கேட்கும். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுத்தா தான் யாருக்குமே தெரியாமல் இருக்கும். பப்ளிக்கில் கொடுத்தீங்கன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு அது இப்போ பப்ளிக்கில் இருக்கும். ஸோ அதனால் ப்ரைவேட்டில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரைவேட்டில் வச்சுட்டு நான் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நீங்கள் வீடியோ லூப்பாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை GIF-ஆகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ லூப்பாக கிரியேட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வீடியோவாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த ஃபேஸில் ஆக்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை மக்குன்னு இருக்குது. அதாவது இதுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணது எல்லாம் காமிக்கும். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா 1 மக் இருக்குது, அது வந்து பப்ளிக்கில் இருக்குது. அது நான் இப்போ சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் இருக்கா ப்ரைவேட்டில் இருக்கான்னு தெரியும். மேலே ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக ப்ரைவேட்டாக தெரியும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் சேவும் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் பண்ணணும், பிளாக் யூசர்ஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் உங்களோட ஃபோட்டோவை மாற்றி கொடுக்குது அனிமேட்டடாக. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக்.